Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதே மாதிரியான டிப்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து வைங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்பு பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் அப்படின்னே சொல்லலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த மைதா மாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கண்டிப்பாக ரெசிபி அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க, இதுக்கு ரெசிபி கிடையாது. ஸோ நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா இந்த மாதிரி கரைச்சி கொடுத்துடலாம் கட்டி இல்லாமல். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி காய்ச்சி கொடுத்துருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இது டக்குன்னு வந்து கட்டி ஆகிடும். ஸோ மாவு வந்து வேகாது. அதனால தான் இந்த மாதிரி காய்ச்சி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து நல்லா கட்டிப்பட ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து வெந்து வந்திருக்கு. கொஞ்ச நேரத்தில் மாவு நல்லா வெந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் கிடைக்கும். இதை வந்து நம்ம இப்போது தனியாக அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கறி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம யூஸ் பண்ணி சாம்பிராணி போடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அயன் பண்ணுறவங்க கிட்ட அதிகமாக கிடைக்கும். ஸோ அவங்க இது வந்து அயன் பண்ணுறதுக்காக அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தெருவில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட வாங்கினேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்சி கப்பில் சேர்த்து நல்ல நைஸாக வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம சாம்பிராணி போடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல கறி, அது வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து சாம்பிராணி போடுறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மாவு கொஞ்சம் சூடாக இருக்குது. இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த கறியை இது கூட வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து வாசனைக்காகவும் அதே மாதிரி நம்ம இதை சாம்பிராணி போடுறதுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த மாவோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காகவும் நான் வந்து நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் மறக்காமல் பண்ணுறீங்க அப்படின்னா நெய் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது வந்து சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி நம்ம வந்து அகல் விளக்கு இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி வந்து கையில் தொட்டுட்டு நான் அந்த மாதிரி உருண்டை பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து தட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நான் பண்ணி எடுத்துட்டேன். இது ஒரு 2 நாள் வந்து நல்லா அடிக்கிற வெயிலில் நான் வந்து காய வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அது காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், நல்லா அடிக்கிற வெயிலில் வச்சுருந்தேன். நல்லா அந்த மாதிரி காஞ்சி வந்திருக்கு. ஸோ நல்லா காய விடணும் நீங்கள் பண்ணுறதா இருந்தால். இப்போ இதை வந்து எப்படி சாம்பிராணி போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டி நம்ம வச்சுருப்போம்ல, அது வந்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு நடுவில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சாம்பிராணி போடுறதுக்கான கறியை வந்து உள்ளே வச்சுக்கலாம். நடுவில் வந்து நம்ம கேப் விட்டோம்ல அகல் விளக்கில் இருக்கிற மாதிரி, அதுதான் வந்து நம்ம சாம்பிராணி அதுக்குள்ளே தான் போட போகிறோம். சிம்லே வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது ஃபுல்லாகவே உங்களுக்கு எரிஞ்சிடும். ஸோ நல்ல சூடாக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் வந்து சாம்பிராணி போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் அந்த நெருப்பும் அணைஞ்சிரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து மாவை அடுப்பில் வச்சு இந்த மாதிரி பண்ணுறதுனால மாவோட ஸ்மெல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. அதுக்காக தான் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணுறோம். நெய் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு நெய் வாசம் வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து மிக்சி கப்லேயே எப்படி உளுந்த வடைக்கு வந்து நல்ல மெதுன்னு சாஃப்டாக வர மாதிரி மாவு வந்து அரைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே உளுத்தம் பருப்பு வந்து நம்ம வடைக்கு அரைக்கிறோம் அப்படின்னா கிரைண்டரில் போட்டு நல்லா பொங்க ஆட்டி எடுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் டக்குன்னு வந்து நீங்கள் மிக்சி கப்பில் எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்ச பருப்பு எடுத்திருக்கேன். கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் கட்டி வந்து எடுத்திருக்கேன். ஐஸ் கட்டி கூட வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து உளுந்த மாவு நல்லா பொங்கி வரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும் நான் வந்து எந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் அப்படின்னு. பாருங்கள், நல்லா நைஸாக நல்லா பொங்கி வந்திருக்கு மாவு. ஸோ 4-5 ஐஸ் கட்டிகளை சேர்த்து மாவு வந்து சூடாகாமல் கொஞ்சமாக தண்ணியையும் வந்து கூட தெளித்து இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க நல்லா கட்டியாக. இப்போ வடைக்கு வந்து மாவு கரெக்டான பதத்தில் அரைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இந்த உளுந்த மாவை வந்து உருட்டிட்டு இப்படி விட்டிங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா மிதந்து வரும்.
புசு புசுன்னு வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா மேலேயே மிதந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து வடைக்கு கரெக்டாக அரைச்சிருக்கும் அப்படிங்கிறதுக்கு சரியான பதமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு. ஸோ பாருங்கள், நல்லா கரெக்டாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வடைக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ அதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி தானே வடைக்கு எல்லா பொருட்களையும் சேர்ப்போம். அதனால் நான் மற்ற பொருட்கள் சேர்த்ததை காமிக்கலை. ஃபைனலாக அந்த மாதிரி காமிச்சிருக்கேன். நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம நினச்ச உடனே மிக்ஸி கப்பில் வந்து போட்டு நம்ம அரைச்சி வடைக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இப்போ வந்து கரெக்டான ஒரு பதத்தில் கிடச்சிருக்க மாவு. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. நம்ம வந்து வடைக்காக எடுக்கிற ஆயில் வந்து எண்ணெய், அதாவது நம்ம செய்கிற வடை வந்து எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. ஸோ ஆயில் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நான் வந்து கையில் போடலை, இந்த மாதிரி ஒரு கரண்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கரண்டியில் நம்ம வந்து இந்த மாதிரி பின்பக்கத்தில் நம்ம வந்து வடைக்காக எடுக்கிற மாவை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து தண்ணியில் கையை நனைச்சிட்டு இப்படி ஒரு ஹோல்ஸ் போட்டுருங்க. போட்டுட்டு நல்ல மெதுவாக அப்படியே வந்து எண்ணெயில் விடுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம வந்து வடைலாம் செய்யும்போது கைகளில் வந்து எண்ணெய் நமக்கு பறக்காமல் இருக்கும். ஸோ நம்மளோட வடையும் வந்து ஒரே ஷேப்பில் நல்ல ஈவனாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ டக்கு டக்குன்னு மாவை வந்து கரண்டிக்கு பின்னாடி வச்சுட்டு ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம வந்து எண்ணெயில் தட்டி விட்டுடலாம். இந்த ட்ரிக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய வடை வந்து செய்கிறோம், அதாவது ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது வடைலாம் செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், வடை வந்து எந்த அளவுக்கு நல்ல உப்பலாக வந்திருக்கு அப்படின்னு. இதுக்காக நம்ம வந்து கிரைண்டர் யூஸ் பண்ணணும், மாவு அரைக்கணும், கிரைண்டர் கழுவுறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. எந்த நேரமும் நமக்கு அது வந்து பண்ண முடியாது. ஸோ நினச்ச உடனே நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து டக்குன்னு பண்ணிக்கலாம். பாருங்கள், வடையோட ஷேப்பும் வந்து ஒரே மாதிரியே இருக்குது. நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். நல்ல சாஃப்டாக நல்ல உப்பலாக வந்து வடை பொங்கி வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி வடை வந்து செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நான் ஒன்று வந்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து சீசன் டைமாக இருக்குது. முருங்கைக்காய் நமக்கு வந்து அடிக்கடி கிடச்சிட்டே இருக்கு இல்லையா? ஸோ எப்பவும் வந்து நம்ம முருங்கைக்காய் வாங்கினா இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரியே ஒரு 15 நாள் வரைக்குமே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் வாங்கினதுமே நல்லா முருங்கைக்காயை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு காட்டன் துணி வந்து உள்ளே போட்டிருக்கேன் அந்த டப்பாக்குள்ளே. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முருங்கைக்காய் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிட்டு அந்த டப்பாவுக்குள்ளே நம்ம வந்து போட்டுட்டு அந்த துணியை வந்து ஃபுல்லாக மூடிடலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் முருங்கைக்காய் நல்ல பச்சை பசேல்னு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் கவரில் போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் காட்டன் துணி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணி வச்சு பாருங்கள், நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நம்ம ரொம்ப சூப்பரான இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முன்னாடி மாதிரியே தக்காளி வந்து இப்போ விலை அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா கிலோ 40 ரூபாய்க்கு நான் வந்து 2 கிலோ 80 ரூபா அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். ஸோ நல்ல நாட்டு தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதை வந்து எப்படி நம்ம ரொம்ப நாளைக்கு 1 மாதம் வரைக்கும் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்கிட்டு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக பச்சை தண்ணி எடுத்து கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நான் வந்து அலசி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி எந்த காய்கறிகளை நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் வந்து கழுவி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல சுத்தமாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த தக்காளி எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ளே கொட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி தக்காளியை உள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இதை வந்து வாஷ் பண்ண போகிறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு இந்த மாதிரி கை வச்சு எல்லா தக்காளியையும் நல்லா தேய்ச்சி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி யூஸ் பண்ணி நம்ம கழுவின தக்காளி எல்லாத்தையும் இந்த மாதிரி துணியில் போட்டுருங்க. அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கு பிறகு அந்த துணியிலேயே நல்லா தொடச்சி எடுத்துருங்க, ஈரம் இல்லாமல்.
இப்போ இந்த க்ளீன் பண்ணி எடுத்த தக்காளியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த தக்காளி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. எது வேணுனாலும் நீங்கள் வந்து ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ அந்த தக்காளியோட காம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்து நம்ம தொட்டு வைக்க போகிறோம். கொஞ்சமாக தக்காளி இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு நிறைய குவான்டிட்டி இருக்கிறதுனால நான் அந்த தக்காளிக்குள்ளேயே கொஞ்சமாக ஆயில் வந்து விட்டுட்டு ஃபுல்லாகவே வந்து குலுக்கி விட போகிறேன். இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் தக்காளி கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அழுகி போகவே போகாது. ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகளை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்த தக்காளியை இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாதம் வரைக்கும் உங்களோட தக்காளி வந்து கெட்டே போகாது. ஸோ இன்றைக்கி பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஷேராவது கொடுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு பதிவில் நம்ம திரும்ப மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.